ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நாட்கள் நகர நகர, நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயம் குறைந்த பாடில்லை, அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் என்னதான் உனக்கு நல்ல வாக்குகளையும் அறிவுரைகளையும் கூறிக்கொண்டே இருந்தாலும், அதை தினமும் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாலும் உன் மனம் மட்டும் ஒரு இடத்தில் இருப்பதே இல்லை. பிரச்சனைகளும் உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி சுழலிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நீ என்னிடம் விரும்பி கேட்டது எதுவுமே நடப்பது போல தெரியவே இல்லை. இப்படியே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தால், இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தால் எதுவுமே முடியாது, எதுவுமே தொடங்கவும் தொடங்காது. வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிடும் என்று பதப்பதப்போடு பயந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா? வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு. வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும். என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா? இதுதான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா?
இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா? உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி? நீ இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். அதற்கு நானே பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம். உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். அந்த கர்ம வினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான். அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான். எனவே உன் கர்ம வினையை நீ கழித்துதான் ஆக வேண்டும். உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும். யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. உன் வாழ்க்கை உனக்குத்தான். உனக்கு வரும் சோகங்களும் இன்பங்களும் துக்கங்களும் சோதனைகளும் சந்தோஷங்களும் நீதான் அனுபவித்தாக வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. உனக்காக உன் கர்மாக்களை என்னுடைய தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கான புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் என் சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறேன். ரணங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடமே வந்து புலம்புகிறாய். நான் எதுவும் செய்யவில்லை என்று என்னிடமே வந்து முறையிடுகிறாய், மன்றாடுகிறாய். நான் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுப்பதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது காலதாமதம் ஆகும்தானே? அதுவரை உன்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாதா? ஏன் இந்த புலம்பல் உன் மனதில்? உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதே உன் சாயிநாதரின் விருப்பமும் கூட. தன் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு பெற்றவரின் ஆசையாக இருக்கக்கூடும். அப்படித்தான் நானும் விரும்புகிறேன். நீ நன்றாக செல்வ செழிப்போடு சுகமோகமும் பலமோடும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரம் வந்துவிட்டதால் தான் இப்பொழுது என் வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. விதி மாறும் தருவாயில்தான் இது உன் கண்களுக்கு பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே விதி மாறப்போகிறது என்றுதானே அர்த்தம். இதுவரை நீ பட்ட துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம், அதிசயம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் சூழ்ந்து இருக்கப் போகிறது. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறாய். வேரோன்றி கச்சிதமாக நிற்பாய். 1000 பேர் உன்னை சுற்றி வந்தாலும் எப்பொழுதுமே அயர்ந்து போகாதே, சோர்ந்தும் போய்விடாதே. நான் ஆழமாக வேரூன்றி நிற்கும் விருட்சம் என்று உன்னை தாக்க வந்தவர்களிடமும் உன்னை துரத்த வந்த துன்பத்திடமும் எதிர்த்து நின்று சொல்லிப்பார். அந்த துன்பமே உன்னை விட்டு விலகி போய்விடும். வந்த வழி தெரியாமல் நாம் அனுபவிக்கும் துன்பத்தை போல் மற்றவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் உனக்கு தெரிந்துவிட்டால், அந்த உண்மை உனக்கு புரிந்துவிட்டால் எப்பொழுதுமே மற்றவர்களின் மேல் கோபப்படவே மாட்டாய். அவர்கள் மனம் விரும்பும்படி எப்பொழுதுமே நடந்து கொள்ளவும் மாட்டாய். நிச்சயமாக அவர்களின் மீது பரிதாபமே படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லியும் கொள்வாய். அதேபோல் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர்களும் தண்டனைக்கு தயாரானவர்கள்தான் என்பது உன் மனதிற்கு தெல்ல தெளிவாக புரியும்படி நான் செய்து காட்டுவேன். என்ன சூழ்நிலை உன்னை சுற்றி நடந்தாலும் சரி, உன் விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு என்னிடம் உள்ளது. என்னிடம் அந்த தீர்வு இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களிடம் போய் தேடிக்கொண்டிருக்கிறாய்?
அந்த தீர்வை மற்றவர்கள் மூலமாக கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் அப்பாவிடம் இருக்கும் தீர்வை நீ வேறு எங்கு சென்று அலைந்தாலும் தேடினாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானே உனக்கு பிரச்சனையாகவும் இருக்கிறேன், உனக்கு வரும் பிரச்சனைக்கு ஆதாரமாகவும் இருக்கிறேன். நானே உனக்கு தீர்வாகவும் இருக்கிறேன், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் நானே இருப்பேன். நீ படும் கஷ்டத்தை போல் மற்றவர்களும் கஷ்டப்படுவார்கள் என்று நீ நினைத்தால் அவர்களுக்காக பரிதாபப்படு. அப்படி நீ பரிதாபப்பட்டாலே மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் உன்னால் நிகழவே நிகழாது. எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையில் எப்பொழுது விடியல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். கண்டிப்பாக உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற தத்துவம் எப்பொழுதும் வீண் போனவே போகாது. உன் எண்ணப்படிதான் உன் வாழ்க்கை சுபமாகவே இருக்கும். எப்பொழுதுமே நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத குழப்பம் உன் மனதிற்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. உனது வலிமையான எண்ணமே உன் வாழ்க்கையை உருவாக்கும், வெற்றிகரமாக அழைத்தும் செல்லும். நம்பிக்கையாக எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் வாழும் வாழ்க்கை, நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மிக அற்புதம் என்று நினைத்து வாழ பழகு. அந்த வாழ்க்கையே உனக்கு அற்புதமாகவே மாறிவிடும். உன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து நினைத்து ஏங்குவதும், உனக்கு கிடைக்காத ஒன்றை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதும் எல்லாமே வீண்தான். ஏனென்றால் நடக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருப்பது நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதுபோல் கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீ என்னதான் செய்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு கிடைக்க வேண்டும், உனக்கு அது நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் யார் தடுத்தாலும் அது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். நான் ஒன்றை கூறுகிறேன், புரிந்து கொள்கிறாயா? நீ நினைப்பது எதுவுமே நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டபடிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நீ நினைப்பதையும் ஆசைப்படுவதையும் எப்பொழுதுமே நிறுத்தப் போவதே இல்லை. நீ எண்ணிக்கொண்டே இரு, நல்லதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும். உடல் சரியில்லாத தன் குழந்தைக்கு அந்த கசப்பான மருந்தை புகட்டுவதால் தன்னுடைய குழந்தையின் உடல் நிலை சீராகும் என்ற காரணத்தினாலே மருந்து கசக்கும் என்று தெரிந்தும் தன் குழந்தைக்கு ஒரு தாய் மருந்தை பரிமாறுகிறாள். அதே போலத்தான் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை கசக்கும், உனக்கான இந்த வாழ்வை கஷ்டமாக இருக்கும் என்று தெரிந்தும் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்றால் அது மருந்தாக ஏற்றுக்கொள். அந்த மருந்தை ஏற்றுக்கொள். உன்னுடைய உடல் நிலை போல உன் வாழ்க்கையும் சீராக மாறும். ஒரு தாய் எவ்வளவு மனவேதனையோடு அந்த மருந்தை தன் குழந்தைக்கு புகட்டுவாளோ அதே போலத்தான் குழந்தையே, நானும் அந்த வாழ்க்கையை உன்மீது, கசப்பான வாழ்க்கையை உன்மீது திணிக்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்வு மேம்பட, உன் வாழ்வு சிறக்க, உன் வாழ்க்கையை மேம்படுத்தத்தான் நான் அந்த நிகழ்வை உன் வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு உனக்கு வந்த பிரச்சனையையும் கசப்பையும் சோதனைகளையும் தைரியமாக எதிர்கொண்டு நில். உன் வாழ்வு நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியாகவே மாறும். உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா எப்பொழுதும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே.
உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவதை பார்க்கும் அந்த தருணத்தையும் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது மனம் துவண்டும் விடலாம். அப்போதெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி உன்னுடைய மந்திர சொற்களை, பொருத்தமானவற்றை அடிக்கடி உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உன் மனதில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய மனம் நிமிர்ந்து நிற்கும். உன் மனதில் ஒரு புது சக்தி பெருகும். உன்னை வெற்றி நெருங்கும் அந்த நிமிடம். என் அன்பு பிரியமே, வழிகள் இல்லாமல் வழிகளே இல்லை. விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லவே இல்லை. முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. முயன்ற மனிதன் தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே. எனவே முயற்சி செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. எந்த நிமிடமும் நம்மால் இது முடியுமா என்று நினைத்து நின்று விடாதே. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக ஜெயித்தே காட்டலாம். என் அன்பு பிரியமே, நான் உனக்கு வைத்த சோதனைகள் அனைத்தையும் நீ வென்றுவிட்டாய். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்காக உருவாக்கியே விட்டேன். உனக்கு வரும் வாய்ப்பை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே. வாய்ப்பு சில முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துபவனே வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவான். குழந்தையே, உனக்கான அந்த வாய்ப்பு இதோ வந்து கொண்டே இருக்கிறது உன்னை நோக்கி. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். உனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் எப்பொழுதுமே உன் சாய் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. நீ கேட்ட வரமெல்லாம் உனக்கு தப்பாமல் நான் தரப்போகிறேன். இனி எதற்குமே கலங்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடுதான் இருக்கிறேனே. எதற்காக இந்த பயம் உன் மனதில்? மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற பழகு. எப்படி உன் வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களோ அல்லது மற்றவர்களோ அதை முடிவு செய்யக்கூடாது குழந்தையே. எப்பொழுதும் ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். என் வாழ்வை மேம்படுத்த என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருப்பார். நிச்சயமாக என்னை வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பார் என்ற சிந்தனையை, என்ற வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்வும் அப்படியே ஆகிவிடும். எப்பொழுதுமே முன்னேறி செல்லும் பொழுது உன்னுடைய காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்லும் வார்த்தைகளாலேயே, உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்தே விடுவாய். உன்னுடைய பிரார்த்தனைகளும் உன்னுடைய நம்பிக்கையும் உன் கண்ணிற்கு புலப்படாதவை. ஆனால் முடியாதவற்றையும் நிகழ்த்தி காட்டும், நடத்தி காட்டும் ஆற்றல் கொண்டவை உன் நம்பிக்கையும் உன்னுடைய பிரார்த்தனையும். குழந்தையே, எப்பொழுதும் நீயாகவே இரு. மற்றவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்காக மாற வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னையே மாற்ற வேண்டி வரும். எதையுமே நீ நினைத்த மாதிரி உன்னால் செய்யவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இது அவர்களுக்கு பிடிக்கும் என்று செய்ய வேண்டி வருமே தவிர, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை உன்னால் செய்யக்கூட முடியாது. ஏன் நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே என் குழந்தையே, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே தீர்க்கமாக செய். உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வழியும். உன் வாழ்வில் சந்தோஷத்தை நிகழ்த்தவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. நமக்கு கஷ்டங்கள், சங்கடங்கள், சோதனைகள்
மன வருத்தங்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நமக்கு எதிராகவே அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லோர் வாழ்விலும், உன் வாழ்விலும் சரி, யார் வாழ்விலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவரது வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு எதிரி, இப்படியாப்பட்ட துரோகி இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தையே, அப்படியாப்பட்ட உன்னுடைய எதிரிகளிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அப்படி இல்லையென்றால் அந்த எதிரிகளிடம் இருந்து தைரியமாக பேசிவிட்டு பின்னால் வந்துவிட்டு அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களிடம் கோபமாக பேசுவதாலேயோ, அவர்களிடம் கோபமாகவும் தைரியமாகவும் இருப்பதைப் போல் காட்டிவிட்டு பின்னால் வந்து அழுவதாலேயோ உனக்கு என்ன நடந்து இருக்கிறது? யோசித்துப் பார். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்மளுடைய பயமும் கவலையும் கண்ணீருமே எதிரிகளின் பலமாக மாறிவிடுகிறது. இப்படி மற்றவர் மேல் நீ கோவப்பட கோவப்பட உன் மூளை அப்படியே நின்றுவிடும். எதை பற்றியுமே யோசிக்க உன் மனது செயல்படவே படாது. அந்த நேரத்தில் உன்னுடைய எதிரி வெகு சுலபமாக உன்னை தோல்வியடைய செய்து விடுவார். எனவே உன் துரோகி, உன் எதிரி உனக்கு என்ன செய்தாலும் அதை பார்த்து பயப்படாமல், கோபம் கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், அவ்வளவுதான் போய்விட்டது என்று உன் மனதால் கூட நினைக்காமல், உன் துரோகியையும் உன் எதிரியையும் பார்த்து ஒன்றே ஒன்று செய்து விடலாம். அதுவென்னவென்றால் புன்னகைத்தான். கர்வமாக, மிக தைரியமாக உன் முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு உன் எதிரியை பார்த்து ஒரு புன்னகை செய். அப்பொழுது அந்த பயம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த சங்கடம் எல்லாம் உன் எதிரிக்கு வந்துவிடும். நிச்சயமாக உன்னை தாக்கவே தாக்காது.